ஹே ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மை லிட்டில் ஹாப்பினஸோட 5வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஒரு தாத்தா வந்து ஹாஸ்பிட்டலில் வேகமாக சர்ஜரி ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ மேலே கேஸ் கொடுத்தாருல, ஸோ அந்த தாத்தா தான். இவருக்கு பிரெயின் டியூமர் இருக்கும். இப்போ நம்ம ஹீரோயினும் அதை அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். அப்போ நம்ம ஹீரோயின் சின்ன பொண்ணாக இருந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் அவங்களுக்கு அப்படியே ஞாபகம் வந்துகிட்டு இருக்கு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வராரு. என்னாச்சு, அவர் நல்லா இருக்காரா, பொழைச்சிருவார்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் எங்களால் முடிஞ்சதை பண்ணியிருக்கோம். சர்ஜரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது, இருந்தாலும் நான் நல்லபடியா பண்ணிருக்கேன். சோ அவர் கண்ணு முழிச்சாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஹீரோவும் சொல்ல, சரி நீ ஏன் இங்க இருக்க, நீ வீட்டுக்கு போலியா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் வீட்டுக்கு போல அப்படிம்பாங்க. இப்ப நீங்க வீட்டுக்கு போலியா அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, இல்ல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, என்னால இன்னைக்கு நான் வீட்டுக்கு போக மாட்டேன், நான் இங்க தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ நீ கண்டிப்பா வீட்டுக்கு போ, ஏன்னா இங்க ரொம்ப குளிரும் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அவங்க வந்து நம்ம ஹீரோயினோட ஃபிளாட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வந்த உடனே, இங்க பாரு இன்னைக்கு நைட்டு மட்டும் நான் உன்னோட வீட்டுல ஸ்டே பண்ணிக்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, சரி ஓகே ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. இப்ப உள்ள போயிட்டு அவங்க அப்படியே மாஸ்க் எல்லாம் போட்டு வெறும் ஒரு ஆம்லேட்டை சுட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுல இது எண்ணெய் எல்லாம் வெடிக்கும்ல, சோ அதெல்லாம் இவங்களுக்கு அப்படியே பயமா இருக்கு. என்ன இது அணுகுண்டு போடுற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதை எடுத்துட்டு வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவே சோகமா இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு அந்த தாத்தாக்கு ரொம்ப அதிர்ச்சியில அவருக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாம போயிருச்சு, நான் மட்டும் அவரை அங்க இருந்து காப்பாத்துல அவங்களை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கொடுக்கலன்னா இவர் நார்மலா இருந்திருப்பார்ல அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா நீ அப்படி எல்லாம் நினைக்கவே கூடாது, ஏன்னா நீ அவரோட ஒரு உயிரியை காப்பாத்தி இருக்க, இது வந்து ஒரு போலி அப்படின்னு அவருக்கு தெரிய வரும்போது கண்டிப்பா அவருக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனா நீ பண்ணது கரெக்ட் தான், இதை நினைச்சு நீ ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ அவங்களோட கதையை சொல்றாங்க. இந்த மாதிரி பாய் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போனது, அதுக்கப்புறம் ஹோட்டலில் அவங்க கையை விட்டு போனது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கும்போது, என்னடி சொல்ற இவ்வளோ ஆயிடுச்சா, இப்போ என்னதான் பண்ண போற பாவம்ல நீ அப்படின்னு சொல்லும்போது, சே அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம், இந்த பாய் ஃப்ரெண்ட் போனது நினைச்சுனா நான் கவலையே படல, என்ன இந்த ஹோட்டல் போனது நினைச்சுதான் அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் இந்த கசினும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக ஒரு கடைக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இப்போ இந்த கசின் கேட்கறான், எதுக்காக என்னோட கசின் மேல நீங்க அவ்வளோ ஒரு பிரியம் வச்சிருக்கீங்க, அவள் மேல அவ்வளோ ஃபீலிங் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோவும் நீயே கண்டுபிடி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. இப்போ அவனும் நல்லா யோசிச்சு பார்க்கறான். யோசிச்சு பார்த்துட்டு, எனக்கு புரிஞ்சிருச்சு, அதாவது உங்க ஸ்டூடெண்டோட ரிலேட்டிவ் அப்படிங்கறதுனால நீங்க ரொம்ப அக்கறையா மரியாதையா நல்லா பாத்துக்கிறீங்க அதானே அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ ஒரு லுக் விடுவாரு. என்னது அப்படியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இப்போ அங்க கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் வந்து ஜாகிங் போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்போ ரெண்டு பேர் அப்படியே ஜாகிங்ல போய் முடிச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, அந்த பெரியவருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, அவர் இன்னும் கோமால தான் இருக்காரு, அவர் எப்ப கண்முழிக்கிறாரோ அப்பதான் எதா இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்லிடுறாரு. சரி ஓகே, இப்போ அவருக்கு நிறைய பொருள்லாம் தேவைப்படும்ல, அதெல்லாம் வாங்குறதுக்காக நான் ஷாப்பிங் போறேன், நீ வரியா அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ கடைக்கு போயிட்டு நம்ம ஹீரோ சொல்ல ஒரு பொருளா எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஒரு ட்ரெஸ் எடுத்து வைக்கிறாரு. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது, இல்ல போன டைம் உன் வீட்டுக்கு வந்து ஒரு ட்ரெஸ் இல்லாம தானே உன் கசினை வர வச்ச, சோ அந்த மாதிரி அடுத்த டைம் ஆயிடக்கூடாதுல, அதனால ஒரு ட்ரெஸ் இருக்கட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் எதுவும் நடக்காது, போன டைம் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டா அந்த மாதிரி நடந்து போச்சு, ஆனா எல்லா டைமும் அதே மாதிரி நடக்குமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ஒரு முறைப்பாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வந்திருப்பா. எதுக்காகப்பா இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருமா நான் எல்லாத்துக்கும் பே பண்ணி தான் உன் கடைக்கு வர சொன்னேன், எதுக்காகனா உன் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, ஆனா இப்போ எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருச்சுல, இதுக்கு மேல எதுக்கு நம்ம பே பண்ணி நம்ம காசு வேஸ்ட் பண்ணணும், அதனாலதான் கடையை நான் காலி பண்ணிட்டேன், வேணா அந்த பில்டிங் மட்டும் இருக்கு அதை வேணா நீ வச்சுக்க வேண்டியதான், ஆனா இதெல்லாம் எதுக்குமா நீ கஷ்டப்படுற, உனக்கு எதுக்கு இந்த ஓன் பிசினஸ்லாம், நீ கம்முன்னு வந்து என்னோட பிசினஸ்ல ஜாயின் பண்ணி என்னோட பிசினஸ் எடுத்து நடத்த வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு செம்ம கடுப்பாயிருது. அவங்களோட பணம் காசு பர்ஸு காரு எல்லாத்தையுமே அவங்க அப்பாடியே கொடுத்துட்டு அவங்க அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா கொஞ்ச தூரம் கூட வர முடியல. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கும்போது, அவங்க கிட்ட பணம் வேற இல்லையா, சோ டாக்ஸி பிடிச்சு கூட போக முடியாது. இப்ப அந்த இடத்துல நம்ம வான் இருக்காருல, சோ இவர் வந்து அப்படியே சைக்கிள் வந்துகிட்டு இருக்காரு ஹீரோ மாதிரி. இப்ப அப்படியே சைக்கிள் நிப்பாட்டி ப்ளீஸ் என்னைய அங்க மட்டும் டிராப் பண்ணிடுறியா என் கடைக்கிட்ட, நீயும் உன் கடைக்கிட்ட தானே போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே சைக்கிள் மேல ஏறி உட்காந்து ப்ளீஸ் அதை மட்டும் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி ஓகே நீயே சைக்கிள் எடுத்துட்டு கடைக்கிட்ட வா, நான் இங்க இருந்து பஸ்ஸை பிடிச்சு போயிடுறேன்னு சொல்லிட்டு அவரு வந்துருவாரு. இப்ப அந்த வயசானவருக்கு வாங்கின எல்லா பொருளையுமே நம்ம ஹீரோயின் கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆனா பேசிட்டு இருப்பாங்க, அவருக்கு தான் எதுவுமே கேட்காது. இப்ப அங்க இருக்கிற நர்ஸும் அவர் இன்னும் எந்திரிக்கவே இல்ல, அவரை பாத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல, நீங்க பாத்துக்கிறாளா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சேச்சா அப்படிலாம் இல்லையே, நான் பாத்துக்கிறதுக்கெல்லாம் வரல, அவர் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அந்த வயசானவர்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நீங்க அவருக்கு கொடுத்த எல்லா காசுமே ரிட்டர்ன் வந்துருச்சு, போலீஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க, இதுக்கு மேல நீங்க யார்கிட்டையும் ஏமாற மாட்டீங்க, நானும் ஏமாற விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது, தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பாக்குறாரு, யாருனே ஒரு தெரியாத ஒருத்தருக்காக இவ்வளவு இறங்கி உதவி பண்றாளே, யாரா இவ அப்படிங்கிற மாதிரிலாம் ரொமான்டிக்கா பாத்துக்கிட்டு இருப்பாரு. இப்ப இந்த பக்கம் இந்த ஃப்ரெண்டு வந்துடுறாங்க. அவரு பாத்தீங்கன்னா எப்பயோ கடைக்கு வந்துட்டாரு, ஆனா இவங்க வரதுக்கு நைட் ஆயிருது. இங்க பாரு எனக்கு சைக்கிள் கூட ஓட்ட தெரியாது, ஆனா என்கிட்ட சைக்கிள் கொடுத்துட்டு நீ பாட்டிக்கு வந்துட்ட, எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, இந்தா அப்படின்னு சொல்லி சைக்கிள் சாவிலாம் கொடுத்துட்டு உட்காருவாங்க. இப்ப செம்மையா பசிக்கும். அவர் வேற அந்த சிக்கன்லாம் வச்சிருப்பாரா, சோ அதை எடுத்து அவங்க பாட்டிக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பாட்டான ஒரு வார்த்தை கூட கேட்கல. இதை அவரும் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயினா இன்டர்ன்ஷிப்காக ஒரு டீம்
டீம்ல வந்திருப்பாங்களா, ஸோ அந்த டீம்ல இருக்கிற லேடி கூட போயிட்டு 5 இடத்துல நீங்க வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி லெட்டர்லாம் கொடுத்துருப்பாங்களா, அந்த லேடி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஹோட்டல் வந்துருங்க, நம்ம எல்லாருமே ஒரு மீட்டிங் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ எல்லாருமே அங்கே வந்துடுறாங்க. வந்தோடனே எல்லாத்தையும் அப்ரிசியேட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ஒர்க் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க வேலை செஞ்ச இடத்துல இருந்து எனக்கு ஃபீட்பேக் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட ப்ராஜெக்ட் பண்றவர் வந்து இப்போ கோமால இருக்காரு, ஸோ அவர் இன்னும் கண் முழிக்கல, கண் முழிச்சாதான் அது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது ஓகே எனக்கும் நம்பிக்கை இருக்கு, நீயும் சரியா பண்ணிடுவே அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்கு, கண்டிப்பா நீங்க எல்லாருமே வரணும், உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நம்ம ஹீரோயினும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு அப்படியே வாய்ஸ் மெசேஜ் பண்றாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்க இருக்கு பார்ட்டின்னு சொல்லி நம்ம ஹீரோ மெசேஜ் பண்றாரு. என்னன்னு பார்த்தா ஃப்ரெண்டுக்கு அனுப்புறதுக்கு பதில் நம்ம ஹீரோக்கு எல்லா வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. இப்போ அன்னைக்கு நைட் பார்ட்டி நடக்குது, எல்லாருமே சரக்கு அடிச்சு ஜாலியா டான்ஸ் ஆடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் மட்டும் ஜூஸை குடிச்சிட்டு ஓரமா உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த டீம்மேட்ல ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணு வந்து இங்க வா வந்து சரக்கு அடிச்சுட்டு ஜாலியா டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு அந்த லேடி கூப்பிட்டாங்கன்னு சொல்லி தான் நான் வந்தேன், எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இவங்களே செம்ம மப்பில தான் இருக்காங்க, செம்மையா போதை ஏறிடுது. இப்போ அப்படியே வெளியே வந்து உட்காடுறாங்க. நம்ம ஹீரோ கால் பண்றாரு. கால் பண்ண உடனே அந்த வயசானவர் வந்து கண் முழிச்சிட்டாரு, அவர் நல்லா தான் இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷம். இப்போ நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது முன்னாடி தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. பார்த்தா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. பார்த்த உடனே ஓடி போய் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு என்னன்னே தெரியல, என்னடா பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இப்போ அப்படியே கார்ல வந்துகிட்டு இருப்பாங்க. சே எங்க அப்பாவையும் இந்த மாதிரி தான் ஆபரேஷன் தியேட்டருக்கு கூட்டு போனாரு, ஆனா வெளியே வரும்போது அவர் இறந்துட்டாரு, கம்முனு நீ எங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கலாம், நீ இவ்வளவு நாள் எங்கடா இருந்த அப்படிங்கிற மாதிரிலாம் போதையில பேசிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கொண்டு போயிட்டு ரூம்ல நம்ம ஹீரோயினா படுத்து தூங்க வைக்கிறாங்க. தூங்க வச்சுட்டு அவர் போயிடுறாரு. இப்போ அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா நேற்று நைட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது சே அவனை கட்டிலாம் பிடிச்சிட்டோமே, இவன் சும்மாவே ஓவரா பண்ணுவான், இப்போ என்னெல்லாம் பண்ண காத்திருக்கானோ அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ சரி பால் பாக்கெட் வாங்கலான்னு சொல்லி கீழே வந்தா பால் எடுத்து கொடுத்துட்டு ஆல்ரெடி காசு கொடுத்துட்டாங்கம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. காசு கொடுத்தாங்களா, யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒருத்தர் வந்து கொடுத்துட்டு போனாரு, பேர்லாம் தெரியலமா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்போ சரின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் போனா அங்கேயும் காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, யாரா கொடுத்துருப்பா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே வந்து குளிச்சு முடிச்சுட்டு இப்போ ஆஃபீஸ் போலாம் அப்படின்னு சொல்லி டாக்ஸி புக் பண்ணா அந்த டாக்ஸிக்கும் காசு கொடுத்துட்டாங்க. இப்போ அப்படியே ஆஃபீஸ் போயிட்டு இறங்கிட்டு நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி வர சொல்றாங்க. நம்ம ஹீரோ வந்துடுறாரு. வந்த உடனே இங்க பாருங்க, நான் சாரி என்னை முதல்ல மன்னிச்சிருங்க, நேற்று நான் குடிச்சிருந்தேன், அதனால தான் தெரியாம கட்டி பிடிச்சிட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல ஒருத்தங்க குடிச்சிருந்தா தான் அவங்களோட ட்ரூ ஃபீலிங்ஸ் வெளியே வரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது என்னடா இவன் எப்படி பேசினாலும் கோல் போடுறானு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ சரி ஓகே அந்த வயசானவரை பார்க்க போலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிடுவாரு. சரி ஓகே போலான்னு சொல்லி அங்க போய் பார்த்தா அவரால் பேச முடியாது, தலை மட்டும் தான் ஆட்ட முடியும். இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட அவர் அப்படியே தலையாட்டி எல்லாம் சென்டிமெண்டா பேசிட்டு இருக்காங்க. சரி ஓகே நம்ம போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேட்கும்போது ஆமா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனை வாங்கி அப்படியே நம்ம ஹீரோயின் தோல் மேல கையெல்லாம் போட்டு செல்ஃபி மாதிரி எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அதை யாரா இவன் இப்படி பண்றானு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது ரொம்ப கருகும்னு இருட்டா இருக்கு. இப்போ வீட்டுக்கு வெளியே ஏதோ ஒரு பாக்ஸ் இருக்கு. என்னடா பாக்ஸ்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா உள்ள எலும்பு கூடு மாதிரி இருக்கு. அதை பார்த்து செம்மையா பயந்துடுறாங்க. ஐயோ யாரோ ஒருத்தர் நம்மள ஃபாலோ பண்றானே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணும்போது ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒண்ணு கவலைப்படாத நான் வந்துகிட்டே இருக்கேன், நீ உன் வீட்டை விட்டு வெளியே வந்து நில்லு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். ஸோ தேங்க்யூ, பை.